வணக்கம் மகளே. அண்ணன் செங்கோட்டையன் அவங்க டிவிக்கு அதாவது தாவைக்கால இணைஞ்சிருக்காப்புல. விஜய் கூடி விஜய் கூட இணைஞ்சு பயங்கரமான வசனங்கள்லாம் விட்டுருக்காப்புல. என்ன வசனம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே இருந்த அந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் ஆளணுமா, ஏன் நாங்கெல்லாம் புதுசா வந்து ஆள முடியாதா அப்படின்ட்டு ஒரு அணில் குஞ்சுகளை பார்த்து, அதாவது தலைவன் சேர்ந்துட்டாப்புல, சேர்ந்து போட்டோ ஷூட்டு சீட்டோ ஷூட்டு எல்லாம் எடுத்து செங்கோட்டை அண்ணனுக்கு நிறைய மாசு அப்படின்னு அவருக்குள்ளே நினைச்சிட்டாப்புல. நினைச்சது மட்டும் இல்லாம அவர் திரும்பி அவர் ஏரியாக்குள்ள வரும்போது, வழக்கமா வரும்போது ஆள் ஒன்றும் இருக்காது, வந்தவர் 10 பேர் இருப்பாள், ஒரு 20 பேர் தான் இருப்பான். ஆனா தலைவனுக்கு ஒரு 2000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாம் இளம் சிட்டுகள், இளம் இளம் படைகள், இளம் புலிகள், அந்த மாதிரி விஜயின் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு 2000 பேர் வந்து கூட்டி கும்மாலம் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்குள்ள ஒரு ஆரவாரமா, அவ்வளவுக்குள்ள எங்க அண்ணனுக்கு ஒரு விசில் அடிப்பான், செங்கோட்டையன் வாழ்க, செங்கோட்டையன் வாழ்கன்ட்டு. அப்பதான் அண்ணன் யோசிச்சிருக்காப்புல, ஓஹோ நமக்குள்ள திறமை நமக்கே தெரியாம தான் இருந்திருக்கு. இவ்வளவு நாளும் நம்ம 9 திருப்பு எம்எல்ஏவும் ஒரு ஆவாத கட்சிகளெல்லாம் இருந்திருக்கோம், நமக்கு இந்த அளவுக்குலாம் ஒரு வரவேற்பு இல்லாமலாம் இருந்திருக்கு. நம்ம செகண்டாவே இருந்து பழகிட்டோம். ஆமா அண்ணன் இப்ப மட்டும் என்ன ஃபர்ஸ்ட்ல போய் இருந்திருக்கீங்க, நீங்களும் செகண்டா தான் இருக்கீங்க. அதான் நான் ஜெயக்குமார் அண்ணன் சூப்பரா சொன்னாப்ல, அதிமுகவில் ஜெயக்குமார் அண்ணன் சூப்பரா சொன்னாப்ல, அண்ணா நீங்களும் செங்கோட்டை கொஞ்சம் போய் சேர போறீங்களா அப்படின்ட்டு ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு, நான் இருந்தா புலிக்கு வாளா இருப்பேன், எலிக்கு தலையா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நல்ல ஒரு வசனத்தை சொன்னாப்புல. அந்த வசனத்தை சொன்னாதான் அண்ணனுக்கு அண்ணன் பண்ற இந்த சேட்டைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு காமெடியா இருக்கு. புலிக்குதான் வாளா இருந்து இருந்தாரு, என்ன இருந்தாலும் அந்த வாள் வந்து புலிக்கு வாளுங்கிறது ஒரு கெத்து தான். புலிக்கு வாள், புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாளா இருக்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அண்ணன் குசுக்குன்ட்டு போய் எலிக்கு தலையாயிட்டாரு. நான் எங்க இருந்தாலும் தலையா இருப்பேன்னு நினைச்சவரா. ஏன்னா இவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து இவர் தான் பொதுச் செயலாளர் வாங்கி கொடுத்தாராம். இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா இவரை தான் முன்னிறுத்தினாங்களாம். இவர் தான் அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தாராம். அந்த அளவுக்குலாம் அண்ணன் பயங்கரமான பில்டப்ல விட்டுருக்காப்ல. இப்ப இல்ல இல்லையா, இப்ப யாரும் கேட்க முடியாது, தான் சொன்னதான் உலகம் நம்புவோம் அப்படின்னு நினைப்பிருக்கேன். அண்ணனுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அண்ணன் இங்க உங்க கூட சேர்ந்தாங்க இல்லையா ஒரு 30-40 பேரு உங்க ஏரியாவில் உள்ளவங்க, அவங்க வந்து திரும்பவும் எடப்பாடியார் தலைமையில சேர போறாங்களாம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையிலே அவங்க சேர போறாங்களாம். ஏன்னா 2 நாள்ல எடப்பாடியார் முன்னணியில உங்க கூட சேர்ந்து வந்த குரூப்பெல்லாம் அங்க போய் சேர போதெல்லாம். அதுக்கப்புறம் அண்ணன் இங்க கொண்டு மூடி வைப்பா, மூஞ்சி கொண்டு வச்சிருப்பாருன்னு நமக்கு சொல்ல தெரியல. வசனங்கள்லாம் பயங்கரமா பில்டப் பண்றாப்புல. நான் வந்து எம்ஜிஆர இமை போல காத்தேன், அம்மாவை இமை போல காத்தேன்லாம் பில்டப் பண்ணிருக்காப்புல. அம்மா இருக்கும்போது ஒரு ஏதோ ஒரு இந்த விஷயம் நம்ம கரெக்டா சொல்ல கூட நமக்கு கரெக்டான ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு லேடிஸ் விஷயத்துல மாட்டி அம்மா விரட்டி விட்டதாகவும், அதுக்கப்புறம் தான் அம்மா எங்க மனுஷன் காலையில கொண்டு சேர்ந்து திரும்பவும் அம்மா சேர்த்துக்கிட்டதாகவும் கேள்வி. நம்ம இது வந்து அரசியல் அங்க கேட்டு இங்க கேட்டு காதல கேட்ட விஷயத்தான் நம்ம சொல்றோம். அதனால அரசியலை பத்தி நமக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது. இப்படி சோசியல் மீடியாக்கள் அப்ப அங்க கேட்டு இங்க கேட்டு அதோட சொல்ல, அதனால நம்ம யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த அரசியல இருக்கனால, அந்த அரசியலை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கனால நம்ம தெரிஞ்சதை சொல்றோம். ஆமாண்ணே, உங்க ஏரியாவில இருந்தா உங்க கூட சேர்ந்த ஆட்களே எங்களை தெரியாம கூட்டு வந்துட்டாரு அண்ணன் எடப்பாடியாரு, சரி அண்ணன் செங்கோட்டையன், நாங்க வந்து ஏதோ போறாரு அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டோம், எங்களுக்கு அதிமுக இல்லாம இருக்க முடியாது, இது வந்து கொங்கு பெல்ட் அதிமுக கோட்டைதான், இந்த அன்னி குஞ்சுகளை வச்சியும் இந்த ஆர்வ கோளாறு டீமை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நாங்க திரும்பவும் எங்களுடைய தாய் கழகத்துக்கு வந்துடும் அப்படின்னா அப்படியா சொல்லி அடிக்கிற கிள்ளி மாதிரி எடப்பாடியாரும் அங்க ஒரு பிளான் போட்டாரு. பெரிய மாநாடு நடத்துறதுக்குள்ள பிளானை போட்டாப்லையா. செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே அந்த கொங்கு பெல்ட்டை தவிர யாரும் தெரியாது. இப்ப வந்து எல்லாரும் நம்ம அணில் குஞ்சுகள் அதே மாதிரி ஆர்வ கோளாறுகளை வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு எழுதலாம். இந்த செங்கோட்டையன் யாரப்பா, ஏப்பா எங்க கட்சிக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு, எங்க கட்சிக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு அப்படின்ட்டு
பில்டப் போட்டு நம்மளும் கட்சியும் மதிச்சு ஒருத்தர் வந்திருக்காங்களா, நம்ம சிங்கம் தம்ட அப்படின்ட்டு ஆளை தேடி வந்திருக்காங்களா. செங்கோட்டையன் யார் அப்படின்ட்டு ஒரு குரூப்பு இப்போ யூடியூப் சர்ச் பண்ணிட்டு அலைதான். ஏதோ ரீசெண்டா ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னையும் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்து ஒரு சேனல்ல போட்டிருப்போம், யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோங்களா. அந்த யூடியூப் சேனல்லாம் பயங்கரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன பாதி பேருக்கு செங்கோட்டை யாருன்ட்டு நான் அணில் குஞ்சுகளுக்கும் ஆர்வக்குளார் குஞ்சுகளுக்கும் தெரியல. அதனாலதான் தேடிட்டலாம். இப்போ ஒரே ஒரு சமயம் ஒரு 10 நாளா அணில் குஞ்சுகளுக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம். எங்களுக்கு ஒரு தலைவர் வந்துட்டார், எங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் வந்துட்டாரு, எங்களுக்கு ஒரு பெரிய தலைவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு சரி சந்தோஷப்பட்டு சரிதான். ஏன்னா இவர் வந்து அம்மாவை வாழ வச்சவரு, எம்ஜிஆரை வாழ வச்சாரு, என்ன விஜயை வந்து வாழ வச்சிருவாரு இவரு. அப்படி ஒருத்தர் ஏற்கனவே தேமுதிகல பண்டுட்டு ராமச்சந்திரன் சேர்ந்தாரு. சரி அவராட்டு ஓரளவுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் தெரிஞ்சவர், அவராட்டு இந்த அளவுக்கு நான் அந்த 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 அரசியல் ரீதியான உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு இந்த அரசியல் ரீதி ஒரு பிளான் போட்டது அவர் ஓரளவுக்கு வருங்க. அவராட்டு விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. இவரும் அதே பாணியில தான் விஜயகாந்த் கட்சிக்கு எப்படி ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரனும் அதே மாதிரி இந்த தாவைக்காவுக்கும் இந்த செங்கோட்டையன் அப்படின்ட்டு வந்து பில்டப் போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்காப்புல. 2 நாளைக்கு மைக்கை கொண்டு வந்து விசில் அடிக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ணன் அண்ணன் 9 விருப்பு எம்எல்ஏவா இருந்து அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சாரு. அடுத்து பதவி இருக்கா இல்லையா போட்டா வந்துட்டு தன்னை சுடும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவர் தான் வெளிச்சம். இவர் அடுத்து வந்து அண்ணன் விஜய் அவர்களை எங்க அண்ணன் செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக ஆக்க போறாராம். இந்த இவர் கையில ஒரு பட்டு ரிமோட்ல வச்சுட்டு டக்கு 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 டக்குட்டு முதலமைச்சரை வேட்பாளராக இவர் ரெடி பண்ற மாதிரியும் முதலமைச்சரை ஆக்குற மாதிரியும் அவருடைய அண்ணன் ஒரு பீடப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்ல. அதிமுகங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆணிவேர் உள்ள கட்சி. எவ்வளவு ஒரு நரிகள் வந்தாலும் சரி இந்த சிங்க கூட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையிலே நான் பாராட்டுற ஒரு விஷயம் தான். ஒரு தனி மனிதனை இவ்வளவு பேரு இந்த அளவுக்கு மோட்டிவ் பண்ணி இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணியும் அம்மாவால வளர்த்த கட்சி, எம்ஜிஆர்ல உருவாக்குன கட்சி விட்டு எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் தான். நீ பண்ணா அவரும் திருப்பி பண்றாருங்கிற மாதிரி தான் இப்போ உன் இடத்துலயே வந்து அதே கோபிச்செட்டில்கிட்ட வந்து பெரிய மாநாடு நடத்துறதுக்கான எல்லா திட்டங்களும் ஆச்சு. உன்னுடைய ஆதரவாளர்களும் இங்க வர்றதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. அதை கம்பெடுத்தா கம்பெடுப்போம், அமைதினா அமைதி. இதுதான் எங்களுடைய அதிமுகவோட சிஸ்டம் அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் அதிமுக கட்சிக்காரங்கெல்லாம் அப்படி சொல்றாங்கன்னா. அண்ணன் வந்து பேட்டிலாம் பயங்கரமா கொடுத்துருக்காப்புல. நான் தான் அதிமுகவே என் கைக்குள்ளதான் இருந்துச்சு, நான் வந்து ஒரு பெரிய தியாகி, நான் தியாகம் பண்ணாலதான் இபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருந்தாரு, நான் வந்து சப்போர்ட் பண்ணால்தான் அந்த கொடகால ஆட்சி கொண்டு போக முடியும் அப்படின்ச்சு. ஒட்டுமொத்தத்துல புசுக்கு 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 டெல்லிக்கு ஓடுறது யாரும் தெரியும். டெல்லியில போய் எப்படியாவது பண்ணி என்னைய முதலமைச்சர் ஆக்குங்கயா அப்படின்ட்டு காலில் விழுந்ததாகவும், என்னைய பொதுச்செயலாளராக எப்படியாவது ஆக்கிருங்க, நான் உங்களுக்கு என்னன்னாலும் பண்றேன் அப்படின்னாலும் பல சோர்ஸுகள் வந்து டெல்லியில இருந்து வெளியெல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு டெல்லியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஜெயிக்கிற கூட தான் இருப்பாங்க. இதுதான் உலக இயற்கை. நீ சும்மா போட்டுக்கிட்டு ஒத்தைக்கிறதுக்கிட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் தான் காரணம், நானும் உண்டு நானும் உண்டு நானும் ரவுடிதான் நானும் ரவுடின்னா யாரு பாப்பா? நீங்கெல்லாம் 2வது இருந்து பழகினவங்க. நீங்க தான் 2ஆம் கட்ட தலைவர் தான். எடப்பாடியார் மாதிரி சிங்கம் மாதிரி முதற்கட்ட தலைவர் ஆறதுக்கு யாராலும் முடியாது. செங்கோட்டையன் ஓபிஎஸ், ஏன் ஓபிஎஸ் வேலை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறுதியின் அமைச்சரா இருந்தாரு. நிறைய ஒரு பதவி ராஜினாமா மட்டும் நான் வந்து 2ஆம் கட்ட தலைவர். அப்புறம் அதெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்காது, சரியா? அதனாலதான் அந்த அனைத்து அதிமுக தொண்டனும் ஒருமித்த இதா எடப்பாடியார தலைவனா தேர்ந்தெடுத்து இன்னும் அந்த கட்சி உடையாம கட்டுக்கோப்பா இருக்க காரணம், அரசியல்வாதி ஒத்தைக்கு ஒத்த பாக்குறதுல கட்சி எந்த இடத்துனாலும் விட்டு கொடுக்காத திமுகவே ஒரு பரம எதிரி அதிமுக தான். அதே மாதிரி திமுக காரங்கிட்ட நீ வந்து கொஞ்சம் கொள்ளாடுவ, திமுக காரங்க கூட நீ வந்து அரசியல் பண்ணுவ, திமுக காரங்க கூட சேர்ந்து வந்து நீ வந்து கவர்மெண்ட் அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றுக்க கேட்டா அதிமுக இங்க இருந்து நியூஸ் கொடுத்து அதிமுக அளிக்கிறது. என்னை பொறுத்தளவுக்கு சிங்கம் எடப்பாடியார் தான்.
உள்ள இருந்துகிட்டே வேற இருக்கிற விசக்கிருமையில அடுக்கிற மாதிரி இந்த செங்கோட்டையனை வெளியே தூக்குனது. இருந்தாலும் சான்ஸ் தான் கொடுத்தாப்புல தலைமை ஒரேடியா, நான் இருந்தால் முதலமைச்சராகத்தான் இருப்பேன், இல்லை என்றால் எனக்கு முதலமைச்சர் இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அண்ணன் கட்சி மாறினதுக்கான பல காரணங்கள் சொல்றாங்க. யாருக்கிட்டே 9 ஒரே தொகுதியில இருந்ததுனால 40% ஓட்டு அண்ணனுக்கு காலிதான். இங்க இருந்து டிஎம்கே போனாலும் எப்போ திமுகக்கு எதிராக ஆரம்பிச்சு இவ்வளவு ஓட்டு வாங்க நல்ல கழிவு கழிவு ஊத்துவாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு இருக்கவே இருக்கு. ஒண்ணு தொழிலா சரி போனா நம்ம தான் அங்க ஹீரோ, செகண்ட் ஹீரோ, அந்த ஹீரோவோட வீட்டு வெளியே வர மாட்டேன், நம்ம தான் ஹீரோ அப்படிங்கிற இதுல போய் இன்னைக்கு கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணிட்டு அலையாரு. அந்த 2000 பப்ளிக் கூடி இருக்கனுங்க விசிலாம் அடிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட பில்டப்லாம் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. அடுத்து எல்லாத்தையும் ஆட்சியில ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் யாரு யாரை ஏத்துறா, யாரு ஆட்சியில இருக்காங்கிற பார்ப்போம். அடுத்து எடப்பாடியாரோட ஆட்சி தான் அமைங்கிறதுல பெரும்பாலான மக்களின் ஒரு எண்ண ஓட்டமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களோட எண்ண பிரதிபலிப்பு யாரும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுகொள்ள முடியாது, தெரிஞ்சிருக்காது. அசால்ட்டா இருக்க அப்படின்னா திமுக நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாம இங்க தான் ஜெயிக்க போறோம்ட்டு. ஆனா மக்கள் மனசுல ஒண்ணு இருக்கும், அதுதான் எல்லாத்தையும் வித்தியாசம் கட்டும். ஒட்டுமொத்தத்துல செங்கோட்டையனுக்கு நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, கட்சி மாதிரி போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் அவரை காப்பாத்துறேன், இவர் தான் ஒரு காப்பாத்தினேன், நான் தான் கன்னியாகுமரி போல காப்பாத்துறேன், நான் தான் முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன், நான் தான் பொதுச் செயலாளர் பதவி வாங்கி கொடுத்தேங்கிற பில்டப்லாம் இல்லாம சேர்ந்த கட்சியிலாட்டு ஒரு ஒழுங்கா விசுவாசமா இருங்க. நீங்க இப்ப என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை எங்க அண்ணன் விஜய கொஞ்சம் மேல எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நம்ம பண்ற வீடியோக்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வீடியோக்கள் தான். யாரையும் தனிநபரை காயப்படுத்தணுமோ யாரையும் தனி தாக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இல்லை. அரசு சார்ந்த விஷயங்கள், இந்திய அரசியல் சூழ்நிலையை ஒரு காணொலியா நம்ம பதிவு பண்ணி போடுறோம். நம்ம சேனல் நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பண்ணுங்க. அப்போ நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.